ஆண்டாள். பன்னிரு ஆழ்வார்களில் ஆண்டாள் ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இவர் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு குழந்தையாக கோதை என்ற பெயரில் வளர்ந்து வந்தவள். பெரியாழ்வாருடைய நந்தவனத்திலே துளசி செடிக்கு அருகிலே இருந்து பெரியாழ்வார் இவளை கண்டெடுத்து வளர்த்து வருகின்றார். ஆடிப்பூரத்தன்று அவதாரம் செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. எப்படி ஜனக மகாராஜாவிற்கு சீதா பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அவதாரமாக கிடைத்தாளோ, அதுபோல பெரியாழ்வாருக்கு பூமி தேவியினுடைய அவதாரமாக ஆண்டாள் கிடைத்தாள். நள வருஷம் ஆடி மாதம் சுக்ல சதுர்த்தி அன்று பூர நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தாள். அவள் வாழ்ந்து வந்த சூழல் எம்பெருமானுக்காகவே என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தந்தை பெரியாழ்வார் அன்றாடம் வடபத்ரசாயி பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் செய்து வந்தார். மாலைகளை தொடுத்து அன்றாடம் கொண்டு போய் மாலையை அணிவித்து அழகு பார்ப்பார். கண்ணனுடைய பிறந்தது முதற்கொண்டு மதுராபுரியின் மன்னனாக விளங்கியது வரை கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பாடி பாடி புகழ்ந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்த காரணத்தாலே ஆண்டாளுக்கு இயல்பாக கண்ணன் மீது ஒரு தனி பிடிப்பு இருந்தது. அதனால் அவள் தன்னுடைய மனதளவிலே கண்ணனையே தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணுகின்றாள். பெண் குழந்தை வளர்ந்து தக்க சமயம் வந்த பொழுது பெரியாழ்வார் திருமணத்திற்கு கேட்டு பார்க்கின்றார். மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று ஆண்டாள் மறுத்து சொல்லுகின்றாள். அப்போ பெரியாழ்வார்க்கு மிகவும் வருத்தமாகி விடுகின்றது. இந்த பெண் இவ்வாறு கண்ணன் மீது ஆறாத காதல் கொண்டு பித்து பிடித்தவள் போல இருக்கின்றாளே, இவளுடைய நிலையை கண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் பாடுகின்றார். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுங்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும். இப்படி தன்னை பலவிதத்திலே அலங்காரம் செய்து கொள்கின்றாள். கண்ணனுக்கு பொருத்தமாக தான் இருக்கின்றனா என்பதை சோதித்து அறிந்து கொள்கின்றாள். ஒரு நாள் வடபத்ரசாயி பெருமாளுக்காக பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருந்த மாலையை தான் அணிந்து பார்க்கின்றாள். எனக்கு அழகாக இருந்தால் பெருமானுக்கும் அழகாக இருக்கும் என்று அவளுடைய மனம் எண்ணுகின்றது. இதை பெரியாழ்வார் பார்த்துவிட்டு, இவ்வளவு பெரிய அபச்சாரம் செய்து விட்டாயே என்று மறுபடியும் புதிதாக மலர்களை எல்லாம் சேகரித்து புதிதாக மாலை தொடுத்து அன்று சற்று தாமதமாக கோவிலுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார். எம்பெருமான் அன்று சொல்லுகின்றார் கனவிலே, இல்லை, உன்னுடைய மகள் அணிந்த மாலைதான் நீ கொண்டு வந்த மாலையை விட சிறப்பாக இருக்கின்றது. அதிலே அவளுடைய அன்பு உள்ளமும் பக்தியும் நிறைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆண்டாளுடைய பாடல்களாக மிகவும் பிரபலமாக எல்லோராலும் அறியப்பட்ட பகுதியாக திருப்பாவை 30 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றது.
அதன் பின்னாலே நாச்சியார் திருமொழி, அந்த பாடல்களில் தன்னை கண்ணன் திருமணம் செய்து கொள்வதற்காக வருகின்றான். உடன் அனைத்து 33 தேவர்களும் வருகின்றார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சியாக கனா கண்டேன் தோழி நான் என்று தன்னுடைய தோழியிடத்தில் சொல்லுவது போல, வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் என்று ஆரம்பித்து அம்மி மிதித்தல், இப்படி ஒரு திருமண நிகழ்ச்சிகளையும் குறிப்பிட்டு அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான் என்றெல்லாம் பல பாசுரங்கள் பாடுகின்றாள். பெரியாழ்வார்க்கு தன் பெண்ணுடைய நிலையை பார்த்து பார்த்து மிகவும் வருத்தமாகவும் இருக்கின்றது, மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அவர் வருந்தி கொண்டே கண் அயர்ந்த பொழுது எம்பெருமான் அவருடைய கனவிலே வந்து, நீங்கள் உங்கள் மகளை அழைத்து வாருங்கள், நானே அவளை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்வதாக கனவிலே தெரிகின்றது. அதன்படி ஆண்டாளை சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து செல்கின்றார் பெரியாழ்வார். ஸ்ரீரங்கத்தினுடைய திருச்சன்னதியிலே எம்பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கின்ற கோலத்திலே உள்ளே நுழைகின்றாள் ஆண்டாள். அதன் பின்னாலே ஜோதி வடிவமாக எம்பெருமானுடன் இரண்டர கலந்து விடுகின்றாள் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. கதை இல்லை, உண்மை நிகழ்ச்சி. அதை 2 விதமாக சொல்லுகின்றார்கள். இறைவனோடு அவள் இரண்டர கலந்து விட்டாள் என்று சொல்லுகின்றார். இன்னொரு பகுதியில் நம்மாழ்வார் ஆண்டாளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்கின்றாள். அதில் கலந்து கொள்வதற்கு 108 திவ்ய தேசங்களில் இருந்தும் அந்தந்த பெருமாள்கள் வருகின்றார்கள். அப்படி வந்தவர்களுக்குள்ளே திருவரங்க பெருமாள் ஆண்டாளுக்கு மாலை சூட்டி தன்னுடைய பூதேவியாக இருக்கும் ஆண்டாளை தானே ஏற்றுக்கொள்கின்றார். அந்த சுயவர நிகழ்ச்சி நம்மாழ்வாரால் அவருடைய ஊரிலே, திருக்குறுகூர் என்ற ஊரிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. பெரியாழ்வார், ஆண்டாள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கு சென்று கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 2 நிகழ்ச்சியிலேயுமே ஸ்ரீரங்கத்து பெருமாளோடு ஆண்டாள் கலந்து விட்டாள் என்ற நிகழ்ச்சி தான் முக்கியமானது. 2 விதமாக அதை சொல்லுகின்றார்கள். இது ஒரு ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய சாதாரண நிலையில இருந்து பரமாத்மாவோடு ஐக்கியமாகின்ற மிக உயர்ந்த நிலையை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது என்று அதற்கு விளக்க உரை சொல்லக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் ஆண்டாள் கண்ணனுக்காகவே வாழ்ந்து, கண்ணனுக்காகவே தன்னை அலங்கரித்து, கண்ணனுக்காகவே மாலை சூட்டி அனுப்பி, இறுதியிலே கண்ணனுக்கே மாலை சூடி மணவாளனாக அவனையே ஏற்றுக்கொள்கின்றாள் என்ற பெரிய நிகழ்ச்சியை நாம் அவளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். நாளை அடுத்து வரக்கூடிய ஆழ்வார் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.